ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி எப்பவும் போல் நம்ம டெக்கு கூட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேடா. நம்ம இப்போ அப்படியே டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு கிளாஸில் தாண்டா காட்டுறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே அவங்கவுங்க ப்ளேஸில் உட்காந்துட்ருக்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது நம்ம ஜிமென், அவருடைய ப்ளேஸில் உட்காந்துட்டு அவருக்கு அவரே புலம்பிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமென் தான், ஷூ டைம் வேறு ஆகுது, இந்த நாதடி என்ன பண்ணுறான்னு கூட தெரியலையே, ஃபோன் பண்ணால் கூட இருக்க மாட்டான், காலேஜுக்கு வருவானா மாட்டானா, என்ன போதோ, எனக்கு வேறு ஃபஸ்ட்டு கிளாஸே அந்த சாருடைய கிளாஸு, மாட்டினானா பையன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அப்படியே அவருக்கு அவரே திங்க் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே டக்குன்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து எழுந்திரிச்சு அந்த கிளாஸ்க்குள்ளே வர ப்ரொஃபஸருக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே தலையிலே அடிச்சுட்டு, ஷோ போச்சுரா, அவ்வளோதான், இனி அவன் வந்தாலும் ஒன்று தான், வரலனாலும் ஒன்று தான், சிக்கனம் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா. இப்போ அந்த ப்ரொஃபஸர் வந்து அவர் கையில் இருக்க டெக்ஸ்ட் புக் எல்லாத்தையுமே அவருடைய டேபிள் மேலே வைக்கவும் கரெக்டாக நம்ம டே வந்து கிளாஸ் ரூமில் அப்படியே ஸ்கிட் அடிச்சுட்டு வந்து நிற்கிறாரு வாசலில். இப்போ உடனே நம்ம டே தான் மூச்சு வாங்கிட்டு, சார் மே ஐ கெட் இன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சாஃப்டாக அப்படியே மூச்சு வாங்கிட்டே கேட்க, இப்போ உடனே அந்த சார் ஒரு மாதிரி அப்படியே முறைச்சி பார்க்குறாரு நம்ம டேவை. நம்ம டே ஒரு மாதிரி தலை குடிஞ்சு நிற்க, இப்போ உடனே அந்த சார் அவருடைய கைகளை கட்டிட்டு நம்ம டே முன்னாடி போய் நின்றுட்டு, ஏன் லேட்டு சார்? பஸ்ஸு வரல. பஸ்ஸு வரலையா? நீ எப்போவுமே ஒருத்தன் கூட சுற்றுவியே, அவன் எங்கே? கிளாஸில் அவன் கூட சுற்றுறவன் முன்னாடி வந்துட்டான். அப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? சார், அவன் காலேஜுக்கு பக்கத்தில் தான் இருக்கான், அதனால் அவன் சீக்கிரமாக வந்துட்டான். நான் கொஞ்சம் தூரம் சார், எனக்கு பஸ்ஸு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இன்றைக்கி லேட்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். பஸ் ஸ்டாண்டுக்கு ஏன் லேட்டு? அது வந்து உண்மையை சொல்லு. தூங்கிட்டேன். ஸ்டடீஸில் ஒன்றும் இல்லை, ஆனால் நல்லா தூக்கம் வேண்டி கேட்குதுல்ல உனக்கு? சார், அப்படிலாம் இல்லை, நான் வேணும்னு பண்ணல சார். போ, உள்ள போ. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம அப்படி கீழே அப்படியே மூவ் பண்ணிவிட்டு கிளாஸ் ரூம்குள்ளே அப்படியே என்ட்ராக, நம்ம ஜிமின் மச்சான் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இருக்க பிளேஸை வந்து அப்படியே டேப் பண்ணி கூப்பிட்டுக்கிறாரு. இவர் நேராக ஜிமின்கிட்ட போய்ட்டு உட்காரத்தை பார்த்ததும் அந்த ப்ரொஃபஸர் திரும்பியும் வந்துட்டு, ஓய் எங்கே பின்னாடி போகிற, எங்கே வா, ஃபஸ்ட் பெஞ்சில் வா. ஃபஸ்ட் பெஞ்சா? ஐயோ ஜிமின் நீ வாடா. நான் எங்கேருந்து வரது, அவர் தான் ஒன்று கூப்பிடுறாரு. நான் மட்டும் எப்படிறா தனியாக? அங்கே என்ன பேச்சு வேண்டி கிடக்கு, இங்கே வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் கூப்பிட, இப்போ உடனே நம்ம டேவும் ஒரு மாதிரி தயங்கி முன்னாடி வராரு. இப்போ அப்படியே ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துட்ருக்க ஜேஹோப்பை அப்படியே நம்ம ஜிமின் பக்கம் அனுப்ப, இப்போ நம்ம ஜேஹோப் பின்னாடி போயிடுறாரு. நம்ம டே வந்து அப்படியே முன்னாடி உட்காந்துக்கிறாரு. இப்போ அந்த ப்ரொஃபஸர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய புக்ஸ் எல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு கிளாஸ் மேலே கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்க, முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கிறாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ப்ரொஃபஸரை நல்லா சைட் அடிச்சிட்ருக்காங்க. நம்ம டே வேண்டாம் வெறுப்பாக முன்னாடி உட்காந்துட்ருக்காரு. பின்னாடி நம்ம ஜிமினையும் ஜேஹோப்பையும் தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஜேஹோப்பு நம்ம ஜிமினை பார்த்து, டேய் என்னாச்சு? இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டான் போல, இன்னைக்கு எதுக்குடா அவனை விட்டு வந்தேன்? நான் எங்கடா விட்டு வந்தேன்? அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன், கால் அட்டன் பண்ணவே இல்லை. கிளாஸ் டைம் டேபிளில் குரூப்பில் போய் பார்த்தா இவருடைய கிளாஸு, இவர்கிட்ட மாட்டினா நம்ம செத்துருவோண்டான்னு நான் கிளம்பி வந்தேன். வந்துடுவான்னு பார்த்தேன், லேட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது? இப்போ பாரு, பாவம் ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். பாருட்டும், நாளைக்கு அப்போ தான் லேட்டாக வரமாட்டான். டேய் பாவண்டா அவன். அந்த ப்ரொஃபஸர் அவனை பார்க்குறதுலையே எனக்கே பயமாக இருக்குது. பார்க்குறாரா?
அங்கே பாருடா முறைச்சி முறைச்சி அங்கே தான் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹப் காட்டி கொடுக்க இப்போ உடனே நம்ம ஜிமெனோ நல்லா கவனித்து பார்க்குறாரு. நம்ம டே வந்து ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்ருக்கார் இல்லையா, அவருக்கு ஆப்போசிட்டில் அப்படியே அந்த டேபிளில் சாஞ்ச மாதிரி தான் அந்த ப்ரொஃபஸர் வந்து உட்காந்துட்ருக்காரு. அவர் போர்டில் எழுதி போட வேண்டியது எல்லாத்தையுமே வந்து எழுதி போட்டுட்டு அவருடைய சேரில் வந்து உட்காந்துட்டு நம்ம டேவை பார்க்குறாரு, புக்கை பார்க்குறாரு, நம்ம டேவை பார்க்குறாரு, புக்கை பார்க்குறாரு. இப்படியே பண்ணிகிட்ருக்க நம்ம ஜிமெனோ அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, அட ஆமாம் அவனை தான் பார்க்குறாரு, லேட்டாக வந்தது அவ்வளோ கோவமாக இருக்காரு, என்னன்னு தெரியலையே, பையன் மாட்டிக்கினான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே நம்ம ஜிமென் அவருக்குள்ளே அப்படியே யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரொஃபஸர், டே சார் சார் இங்கே வா, சொல்லுங்கள் சார், இது உன்னுடைய பேப்பர் தானே? ஆமாம் சார். என்ன மார்க் இது? சார் அது சொல்லு. அது சாரி சார், நெக்ஸ்ட் டைம்லேருந்து கரெக்டாக பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம்னா எப்படி, நாளைக்கு நான் வைக்க போகிற டெஸ்ட்லையா? சார் அது நேற்று வச்ச டெஸ்ட்லேயே ஒன்றும் கிளிக்கலை, நாளைக்கு என்னது கிளிப்பேன்? சார் நான் டைம் கிடச்சா படிச்சிடுவேன் சார். ஓ, அப்போது நேற்றுலாம் உனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்ல வர? இல்லை சார், அது அம்மா வீட்டில் நிறைய வேலை கொடுத்துருந்தாங்க. வேலைனா எப்படி, ஷாப்பிங் மால் போயிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு ஃப்ரெண்டோட மூவி பார்த்துட்டு அந்த மாதிரி வேலையா? பார்த்துட்டாரு போலையே, என்ன பண்ணுறது, எப்படி சமாளிக்கிறது? சார் அது ஜெமின் கூட தான் சார் சுற்றிட்டு இருந்தேன், அவன் தான் கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டானா நீ போயிடுவியா? சார் ஐம் சாரி சார், இனிமேட்டு நான் அவன் கூட எங்கேயும் வெளியே சுற்றல. நாளைக்கு வைக்கிற டெஸ்ட்டில் கண்டிப்பாக நல்லபடியாக டெஸ்ட் எழுதுவேன் சார். ஒரு வாட்டிக்கு மன்னிச்சு விட்டுருங்க சார். உன்னை நம்ப முடியாது, இன்றைக்கி ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் வா. ஸ்பெஷல் கிளாஸா சார்? அது வா. ஆனால் சார் நான் அம்மா கிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. நான் பண்ணுறேன். என்ன இவர் ஒரு முடிவில் இருக்கார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த பக்கம் வந்து யோசிக்க, பின்னாடி நம்ம ஜிமென் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, டேய் இன்னமும் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்கிறாருடா, எனக்கும் கேட்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டா, ஐயோ டே நல்லா மாட்டிக்கிட்டான் போலையே, அதுதான் நானும் நினைக்கிறேன். போச்சு, போய் இவர்கிட்டயே மாட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. இப்போ அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த ப்ரொஃபஸருடைய கிளாஸ் முடியுது. ஈவினிங் 4 o'clock கிளாஸ் முடியும், அதாவது காலேஜு. அந்த 4 o'clock இருந்து 5:30 வரைக்கும் உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர், அதாவது நம்ம ஜங்குக், நம்ம டே கிட்ட சொல்ல, இப்போ உடனே நம்ம டேவும் வேறு வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்போ அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த கிளாஸ் வந்து மார்னிங் முடியுது. ஆஃப்டர்நூன் நம்ம ஜிமென் கூட நம்ம டே திரும்பியும் போயிட்டு உட்காந்துட்டு நடந்தது, அந்த ப்ரொஃபஸர் கூட பேசினது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம ஜிமெனும், டே நான் வேணும்னா ஈவினிங் உனக்கு வெயிட் பண்ணட்டுமா? டே நீ எங்கேயாவது நிற்கிறத பார்த்தாலே அந்த ஆளை திட்டுவான்டா. அதுவும் கரெக்டு தான், நான் வேணா ஸ்கூலுக்கு வெளியே வெயிட் பண்ணுறேன். அப்படியா? நானும் ஜேஹப்பும் முன்னாடி ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு காஃபி ஷாப் இருக்குல்ல, அங்கே வெயிட் பண்ணுறோம். 5:30 வரைக்கும் வெயிட் பண்ணுவியாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வெயிட் பண்ணியே கூப்பிட்டு போகிறோம். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம டே அப்படியே ஓகே சொல்ல, டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆனதும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கவுங்க திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து வீட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம டே ஒரு மாதிரி சோர்ந்து போய் கிளாஸில் உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜிமினும் நம்ம டேவோடைய ஷோல்டர் அப்படியே லைட்டாக தட்டி கொடுத்துட்டு, டே ஒன்றும் இல்லை, போ அவர் சொல்கிறதெல்லாம் பாடி, அவர்கிட்ட அவ்வளோவா பேச்சு வச்சுக்காத, நாங்கள் வெளியே தான் இருக்கோம், எதுனா ஒன்றா ஜஸ்ட்டு கால் மட்டும் பண்ணு, குடுக்குன்னு ஓடி வந்துடும், ஓகேவா? ஓகேடா. சரி நீ போ, ஸ்டாஃப் ரூமுக்கு போ, நாங்கள் காஃபி ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமென் நம்ம ஜேஹோப் மேலே தோல் மேலே அப்படியே கை போட்டுட்டு அவர் அப்படியே காலேஜை விட்டு வெளியே போக, நம்ம டே அவருடைய பேக் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம
ஸ்டாஃப்லாம் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு வந்து போகிறாரு. போய் பார்த்தா அங்கே ஒரு ஸ்டாஃப்ஸுமே இல்லை. எல்லாருமே வந்து ஒன் பை ஒன் கிளம்பிட்டுருக்காங்க. உள்ளே வந்து டேபிள் மேலே நல்லா காலை தூக்கி போட்டு புக்கை ரீட் பண்ணிகிட்ருக்க ஒரே பர்சன் நம்ம ஜங்குக் மட்டும்தான். அதாவது ப்ரொஃபஸர். அவர் மட்டும்தான் வந்து உள்ளே உட்காந்துட்டு புக்கெல்லாம் அப்படியே ரீட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம போயிட்டு அந்த டோரை நாக் பண்ண நம்ம ஜங்குக்கு வந்து புக்கை அப்படி நவுத்திட்டு வெளியே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே அவர் அந்த டேபிள் மேலேருந்து காலை இறக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாரு. இப்போ உடனே நம்ம டேவும் சரின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் முன்னாடி, அதாவது நம்ம ஜங்குக்கு முன்னாடி போயிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கு உடனே என்ன மசம் நின்றுட்டுருக்கா, உட்காரு, புக்கை எடு, ரீட் பண்ணு, என்னத்த எதனா டவுட் இருந்தால் கேளு அப்படின்னு ஒன்று ஒன்றா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இல்லை சார் படிக்கிறேன். உட்காரு. சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? என்ன? இல்லை இந்த ஸ்பெஷல் கிளாஸ் இன்றைக்கி மட்டும்தானே? ஓ, ஏன் டெய்லி வேணுமா? இல்லை சார் நான் அப்படி கேட்கல. அது இல்லை, நாளைக்கு டெஸ்ட் நான் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா திரும்பியும் வைப்பீங்களா, இல்லை பெர்ஃபார்ம் பண்ணதும் விட்டுருவீங்களான்னு கேட்குதான். அது நீ நாளைக்கு எழுதுறதை பொறுத்து இருக்கு. சரிங்க சார். சீக்கிரம் படி, எதனா டவுட்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பாட்டு அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்கா. நம்ம டேவும் உட்காந்துட்டு மண்டையை சுரிஞ்சு படிக்கிறாரு. தூக்கமாக வருது அவருக்கு. இருந்தாலும் சரி வேறு வழி இல்லை, படித்து தான் ஆகணும், அப்போ தான் விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டை மேலே கை வச்சுட்டு ஃபுல்லாக அப்படியே உட்காந்து படித்து அவருக்கு அவரே சொல்லி பார்த்துட்ருக்கா. இப்போ டக்குன்னு நம்ம ஜங்குக் தான் டேபிள் மேலே டப்புன்னு ஒரு அடி அடிக்கிறாரு. நம்ம உடனே ஒரு மாதிரி ஜர்க் விட்டு, சார் ஸ்பெஷல் கிளாஸ் எப்படி நான் ஃப்ரீயாக எடுக்கிறது? ரொம்ப பயப்படாதா, ஃபீஸ்லாம் கேட்க மாட்டேன். ஓ, ஃப்ரெண்ட்ஸ் என்னது? அது நீ இப்படி தனியாக கிளாஸ் வரும்போது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். ஓ, நீ தனியாக இருக்கல்ல, கூட யாராவது இருந்தால் பரவாயில்ல. என் கூட தனியாக இருக்கன்றப்போ நீ ஒரு மாதிரி தனியாக இருக்கிறத ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணிடக்கூடாது. அதனால தான் ரொம்ப அப்படியே சாருன்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்துட்டு பம்பிலாம் இருக்க தேவையில்ல, நார்மலாக இருந்தால் போதும். ஓகே சார். சரி படி. சரிங்க சார். சார்னு கூப்பிடாத. சார்னு அத்தனை வாட்டி கூப்பிடாதன்னு சொன்னேன். சார் நீங்கள் ப்ரொஃபஸர், உங்களை அப்படி கூப்பிடாம வேறு எப்படி சார் கூப்பிட முடியும்? அதிகம் பேசாத, படி. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அப்படியே படிச்சிட்ருக்காரு. இப்போ உடனே சரி படித்த வரைக்கும் ஒப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட புக்கை கொடுக்க, இப்போ உடனே ஜங்குக்கும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கா. இப்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு புக் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட கொடுக்க, டேவும் அப்படியே பெருமூச்சு விட்றாரு. அப்பாடா கிளம்பிடலாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே டீப் பிரத் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் ஆக, இப்போ உடனே ஜங்குக்கு டேபிள் அந்த இது மேலே அப்படியே கை வச்சுட்டு ஒரு மாதிரி பெண்ட் பண்ண மாதிரி நம்ம டேக்கு முன்னாடி அப்படியே எழுந்திரிச்சு நிற்கா. இப்போ உடனே நம்ம ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு நம்ம ஜங்குக்கா. இப்போ ஒன்று ஜங்குக், என்ன? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் கொடுத்த சிலபஸை படித்து முடிச்சுட்டேன், நான் இப்போ கிளம்பலாமா? எதுக்கு கிளம்புறதுல இருக்கா? இல்லை சார், அது டைம் ஆகுது. நான் ஒன்று 5:30க்கு விடுவேன்னு சொன்னேன். டைம் ஜஸ்ட் 5:15. இன்னும் இருக்குது டைம். அதுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் பேசலாமா? பேசலாம். ஏன் ப்ரொஃபஸரும் ஸ்டூடெண்ட்டும் பேசக்கூடாதா? அப்படி இல்லை சார். அப்புறம் அது அது வந்து
என் பேர் என்ன? என்ன விசாரிப்பா போல. என் பேர் என்னன்னு கேட்டேன். சங்குட்டி சார். சாரை எடுத்துட்டு பேரை மட்டும் சொல்லு. சங்கு. இனிமேட்டு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டு. ஓகே? ஆனால் எதுக்கு சார்? இங்கே பாரு, நான் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நான் ரொம்ப ரூட் ரகட் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்தாலே பயப்படுறாங்க. நான் அவங்கள திட்டுவேன்னு நினைக்கிறாங்க. பட் திஸ் இஸ் மை கேரக்டர். எனக்கு ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாது. ஸோ நீ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஜோன்லேயே என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். லைக் திஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஒதுக்கி என்கிட்ட பேசுகிற ஃபர்ஸ்ட் பர்சன் நீ தான். நான் உன்னை ஸ்டூடெண்ட்டாக தான் பார்க்குறேன், நீ என்னை ப்ரொஃபஸராக பாரு. பட் யாரும் இல்லாதப்போ எனக்கு ஃப்ரெண்டாயிரு. ஃப்ரெண்டாக மீன்ஸ் நான் என் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, அதை யாருக்கிட்டே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ண முடியலை. பட் நீ ஒரு சில பேர்கிட்ட நடந்துக்கிற விதம், ப்ரொஃபஸர்ஸ் உன்னை பற்றி சொல்கிற விதம், நீ ஸ்டடீஸில் லோவாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு கேர் பண்ணுற விதம் எல்லாத்தையும் நானும் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத ஒரு காரணத்தினால எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கியா? சார் இப்போ தான் சொன்னேன் யாரும் இல்லாதப்போ என்னை பேர் சொல்லி கூப்பிட்டுன்னு. ஆனால் இது சரிப்பட்டு வருமா? மற்றவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தப்பாக பேசுவாங்க. தப்பாக பேசுவாங்கன்னா எப்படி பேசுவாங்க? இல்லை, ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்டுன்ற பவுண்டை தாண்டி ஃப்ரெண்டுன்னு இருந்தால் அதை ஃப்ரெண்டாக யோசிக்க மாட்டாங்க சார். வேறு மாதிரி பேசுவாங்க. உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுடைய மைண்ட் செட்டை பற்றி சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி தப்பாக பேசுவாங்கன்னு. அதான் தப்பானா எப்படி பேசுவாங்க? நான் இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் நீங்கள் கேட்குறனால சொல்கிறேன். நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னு தப்பாக ரூமர்ஸை பரப்பி விட்டுருவாங்க சார். அதான் சரி, வேண்டாம். நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்க வேண்டாம். ஜஸ்ட் ஸ்டூடெண்ட், ப்ரொஃபஸர். ஒன்று நான் ட்ரபிள் பண்ண விரும்பலாம். உனக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு, நீ போகலாம். சாரி சார். எதுக்கு சாரி? இல்லை, நீங்கள் வாய் திறந்து கேட்டதுக்கப்புறம் மட்டும் நான் அதை இல்லாட்டே. நீ சொன்னது கரெக்டு தான். ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்றதை தாண்டியும் ஐ ஆம் அ ப்ரொஃபஸர் அண்ட் யூர் அ ஸ்டூடெண்ட். உன்னுடைய ஸ்டூடெண்ட் சரௌண்டிங்கில் தப்பாக பேசுவாங்கன்றது உன்னுடைய பர்சனல் இஷ்யூ. ஸோ நான் அதை எதுவும் சொல்ல முடியாது. ஐ கேன் அக்செப்ட். நீ கிளம்பலாம். ஓகே சார், தேங்க்யூ ஃபார் த கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அந்த இடத்த விட்டு கிளம்புறப்போ அவருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் ஃபீல், ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி பாரமாக இருக்குது. ஒரு விஷயம் கேட்டு நம்ம பண்ணாமல் வந்துட்டோமே, பப்ளிக்கை பற்றி யோசிச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு ஆசைப்பட்டு கேட்ட விஷயத்த ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மனசு அவருக்கு வெயிட்டாக இருக்குது. அந்த காலேஜை விட்டு வெளியே வராரு. நம்ம ஜிமன் ஜெஹோப் 2 பேரும் அப்படியே நம்ம டேவை பார்த்ததும், டேடி போனவன் முழுசாக வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி அப்படியே ஃபன்னாக பேசிட்டு நம்ம டேக்கிட்ட ஓடி வரா நம்ம ஜிமன் தான். டேய் சொல்லுடா, என்னாச்சுடா? நல்லா தானே போனேன், என்ன பேடஞ்ச மாதிரி வர? இல்லைடா ஒன்றும் இல்லை, நிஜமாலே ஒன்றும் இல்லைல்ல? இல்லைடா ஒன்றும் இல்லை. கிளாஸ் எப்படி போச்சு? நல்லா சொல்லி தந்தாரு. அப்படியா? என்ன படிச்சிங்க? அதான் நம்ம கிளாஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு சிலபஸ் மார்க் பண்ணி கொடுத்தார்ல, அதை தான்டா படித்தேன். ஓ சரி, ஏன் நீ ஒரு மாதிரி இருக்கா? இல்லைடா ஒன்றும் இல்லை. நிஜமான ஒன்றும் இல்லையா? ஜிமன், ஒரு விஷயம் நான் கேட்குறேன்.
அதுக்கு கேள்வி கேட்காம ஆன்சர் மட்டும் பண்ணுறியா என்ன? இல்லை இப்போது நம்ம கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் யுங்கி சார் இருக்கார்ல, ஆமாம் அவர் என் க்ரஷ்ஷு. நீ அவரை க்ரஷ்ன்றதை மறந்துடுறா, ஜஸ்ட் ப்ரொஃபஸர்னு வச்சுக்கோ. ம் சரி. இப்போது அவர் உங்ககிட்ட வாண்டடாக வந்து எனக்கு நீ ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்வ? ப்ரொஃபஸரு ஃப்ரெண்டாக இருக்கியான்னு கேட்பாரா? இல்லை அப்படி கேட்டால் என்ன பண்ணுவேன்? டேய், என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் ப்ரொஃபஸர்ஸ்லாம் இப்படி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு 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 மனசு வேணும்னு அர்த்தம்டா. மனசா? இப்போது நான் படுற கஷ்டத்தெல்லாம் கேட்குறதுக்கு நீ இருக்க, நீ ஃபீல் பண்ணுறது எல்லாத்தையுமே சொன்னால் கேட்குறதுக்கு நான் இருக்கேன். அந்தமாரி ஆள் இல்லாதவங்க தாண்டா அப்படி கேட்பாங்க. ஓ, இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, யூங்கிக்கு அந்த மாதிரி எதனாவது ஒரு டார்க் பாஸ்ட் எதுனா இருந்திருக்கலாம். அவரால் மறக்க முடியாத விஷயங்கள் எதனா நடந்திருக்கலாம். அதை யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கலாம். அதை ஷேர் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அப்படி கேட்கணுன்னு அவசியம் இல்லைல்ல. நீ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போதே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம்ல. நான் அப்படி ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போதே அவர் என்கிட்ட ஷேர் பண்ணால் அவர் சொல்கிற விஷயம் எல்லாத்தையுமே நான் அவங்ககிட்ட வந்து சொல்வேன். அது வெளியே போகும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிய வரும். அப்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காதுல்லடா. அதனால தான் அவர் அப்படி கேட்டிருக்கலாம் என்கிட்ட. நான் அவர்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்ற ஜோனில் இருந்தேன்னா அவர் சொல்கிற விஷயங்களை என்னோட வச்சுப்பேன் அப்படின்ற ஒரு ஹோப் தான். ஓ, நான் ஜஸ்ட்டு சொன்னதுலேயே நீ இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டியா? இல்லைடா, ஒரு சராசரி மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்றத அவரோட பிளேஸில் இருந்து நான் யோசித்தேன், அவ்வளோதான். ஓ சரி, நீ எதுக்கு இதை கேட்குற? ஒன்றும் இல்லை, சொல்லு. சார் கேட்டாரா? இல்லைடா, சம்மந்தமே இல்லாமல் நீ இப்படி கேட்க மாட்டேட்டே, என்னாச்சு? அவர் கேட்டார் தான். என்னென்ன? நான் அவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கணுமா? நீ சொன்ன விஷயத்த தான் அவர் சொன்னார். அவருக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? அவர் நான் அவங்ககிட்ட பேசுகிற விதம், மற்றவங்க கிட்ட நான் பழகிற விதம், அது எல்லாத்தையுமே ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்குள்ளே உட்காந்து பேசுகிறப்போ என்னுடைய பேர் அடிபட்டிருக்கு. அதை வச்சு தான் அவர் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் கிளாஸ்க்கே கூப்பிட்ருக்காரு போல். ஓ, அவர் என்கிட்ட வாய் திறந்து கேட்டாருடா, நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கியான்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா அது தப்பாக பேசுவாங்க, நம்மளுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப்புன்றதை தாண்டி வேறு என்னமோ ஓடுதுன்னு பேசுவாங்க, அதனால் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குடா. டே, நீ சொன்னது ஒரு விதத்தில் கரெக்டு தான், பட் ஆனால் அவரை பற்றி யோசிச்சிருக்கணும். அவர் ரொம்ப ரூட் ரகட்ரா. அவர் போய் அப்படி இறங்கி வந்து கேட்டிருக்காருண்ணா, நீ ஒரு வார்த்தை யோசிச்சிருக்கணும்னு எனக்கு தோணுது. கரெக்டு தான், ஆனால் இப்போ என்ன பண்ண போகிற? தெரியலையே. சரி, உனக்கு கிளாஸ் எப்படி? இன்றைக்கி மட்டுமா இல்லை டெய்லியுமா? அது நான் டெஸ்ட் எழுதுறத பொறுத்து தாண்டா இருக்கு. டேய், நான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் 5:30 வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டேன். ஆனால் எங்கள் அம்மாக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன்டா. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி செம்ம அறுப்புனாங்க தெரியுமா? ஐயோ, நீ போயிருக்கலாம்ல, எனக்கு ஒரு மெசேஜை போட்டு. போயிருப்பேன், ஆனால் அவங்ககிட்ட வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல, அதனால தான் அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டே இருந்தேன். நீ சொன்னனா அதுக்கேற்ற மாதிரி அம்மாக்கிட்ட பேசுவேன். ஓ சரிடா, நான் அதை பற்றி யோசிச்சுட்டு சொல்கிறேன். நீ படிச்சுட்டல, நாளைக்கு எப்படியும் நல்லா பண்ணிவிடுவ. ஸோ நாளைக்கு எப்படியும் உனக்கு கிளாஸ் இருக்காது. நாளைக்கு டெஸ்ட்டு மட்டும் ஒழுங்காக பண்ண போதும்.
சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் தலையாறிட்டு அப்படியே 2 பேரும் பிரிஞ்சு நம்ம டே அவருடைய வீட்டுக்கு போகிறாரு, நம்ம ஜிமின் அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது. சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு நம்ம டேவை தான் காட்டுறாங்க பெட்ரூமில். நல்லா பெட்ஷீட்டை போட்டு படுத்துட்டு இருக்காரு. பக்கத்துலேயே அவருடைய பேக் இருக்குது. அந்த பேக்கை பார்த்ததும் நம்ம ஜங்குக் சொன்னது எல்லாமே நம்ம டேக்கு ஒரு மாதிரி அப்படியே யோசிக்கிறாரு. இப்போ ஒன்று நம்ம டே தான் என்ன பண்ணுறது, ஜிமின் சொன்னதை ஒரு வருஷத்தில் கரெக்டு தான். நான் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ? என்னால் முடியுமா முதல்ல? சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம டே ஜிமின் எல்லாருமே வந்து கிளாஸ் டெஸ்ட்டுக்காக ரெடியாகி அவங்கவுங்க ப்ளேஸில் போய்ட்டு உட்காந்துட்ருக்காங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. டெஸ்ட் எல்லாருமே எழுதிட்டுருக்காங்க. நம்ம டேக்கு அந்த டெஸ்ட்டில் கொடுத்துருக்க எல்லா கொஷின்ஸுக்குமே வந்து ஆன்சர் தெரியுது. பட் எதுக்குமே அவர் ஆன்சர் எழுதலை. எல்லாத்துக்குமே வேணும்னே அரைகுறையாக எழுதுகிறாரு. எந்த அளவுக்கு எழுதுனா அந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆக முடியுமோ அந்தளவுக்கு எழுதுகிறாரு. எல்லாருமே பேப்பரை கொடுக்குறாங்க. அப்படியே ஆன் ஸ்பாட்லேயே ஜங்குக் உட்காந்து எல்லாத்தையுமே கையில் கொடுக்க திருத்த ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் நம்ம டே கொண்டு போய் கொடுக்க ஒரு மாதிரி நர்வஸாகவே கொண்டு போய் கொடுக்குறாரு. இப்போ நம்ம டேவுடைய பேப்பரை கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறாரு. நம்ம டேவை ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாரு. இப்போ உடனே நம்ம டே எதுவுமே பதில் சொல்லாமல் அப்படியே தரையை கீழே பார்த்த மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கா. டைம் ஸ்கிப் ஆகுது. காலேஜ் முடியுது. நம்ம ஜிமின் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு டே டெஸ்ட்டெல்லாம் எப்படி எழுதுனா? நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். என்னாச்சு? இல்லை நீ வீட்டுக்கு போ, நான் வரதுக்கு இன்றைக்கி லேட் ஆகும். ஏன்? ஸ்பெஷல் கிளாஸ் போகிறேன். எதுக்கு? அவர் ஒன்று எதுவுமே சொல்லலையே. தனியாக கூப்பிட்டு சொன்னாரா? இல்லை நான் டெஸ்ட்டில் ஃபெயிலு. பேப்பரே கொடுக்கல, உனக்கு எப்படி தெரியும்? எழுதுனா எனக்கு தெரியாதா? ஏய் நீ தான் நேற்று படிச்சியடா. படித்தந்தான், வேணும் தான் எழுதலை. என்னன்ற இப்போ? இல்லை என்னாச்சு, எதுக்காக இப்படி? அது நான் நாளைக்கு சொல்கிறேன். டே நீ ஓகே தானே? நான் எல்லாமே ஓகே தான்டா, நீ கிளம்பு. நான் நாளைக்கு உன்னை பார்க்குறேன். நிஜமாவா? வெயிட் பண்ணவா? நீ வெயிட் பண்ண வேண்டாம், கிளம்புன்னு சொல்கிறேன்ல, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல இப்போ உடனே சரின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நேராக அவருடைய பேக் எடுத்துகிட்டு ப்ரொஃபஸருடைய ரூமுக்கு போக அங்கே பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து அவருடைய பேக்கில் அவருடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்காரு. இப்போ நம்ம டே தான், எக்ஸ்கியூஸ் மீ சார். நீ இங்கே என்ன பண்ணுற? இல்லை ஸ்பெஷல் கிளாஸ். எதுக்கு? இன்றைக்கி டெஸ்ட்டில் நான் ஃபெயிலில். நான் பெரிய பேரை கொடுக்கல. இல்லை சார், நான் இன்றைக்கி எழுதுனதுலேயே எனக்கு தெரியும் நான் ஃபெயில்னு. அதான் நீங்கள் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். இது நீ தெரியாமல் ஃபெயிலான மாதிரி தெரியலையே. சார் நேற்று நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன். ஒரு மாதிரி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கில்ட்டியாக இருந்துச்சு. நான் உங்களை ஹர்ட் பண்ணதுக்கு சாரி. நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம வேணால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். எதுக்காக இப்படி திடீர்னு வந்து சொல்கிறேன்? திடீர்னுலாம் இல்லை சார். நேற்றுக்கு வீட்டுக்கு போகும்போதும் வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் யோசித்தேன். ஒரு மாதிரி ஒரு பாசத்துக்கு ஏங்குற பிள்ளைய பாசம் கொடுக்கணுன்னு மனசில் ஆசை இருந்தாலும் வேணும்னே ஒதுக்கிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். அதான் நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிடலான்னு வேணும்னே டெஸ்ட்டில் ஃபெயிலானேன். ஓ, டெஸ்ட்டில் ஃபெயிலானா ஸ்பெஷல் கிளாஸை சாக்காக வச்சுட்டு என்கிட்ட வந்து பேசலானா? சார் அதை ஒரு தனியாக சாக்காக வச்சுட்டு வந்து பேசலான்லாம் நான் ஒன்றும் பண்ணலை. உங்களை அந்த
ஸ்பெஷல் கிளாஸை தவிர மற்ற டைம் நான் உங்களை தனியாக பார்த்ததே கிடையாது. நேற்று தான் அவங்க கூட தனியாக உட்காந்து பேசியிருக்கேன், படிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை சுற்றி எப்போவுமே ப்ரொஃபஸர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க, இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. உங்களை கிளாஸ் டைம் தனியாக மீட் பண்ண முடியாதுன்னு தான் இப்படி பண்ணேன். இப்படி பண்ணதுக்கு சாரி. ஆனால் எனக்கு இன்றைக்கி கொடுத்த கொஷின் எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியும். நான் வேணால் ரீடெஸ்ட் எழுதுறேன் சார். இப்போது நான் நினச்சாலும் இங்கே இருக்க முடியாது. ஏன் சார், என்னாச்சு? அது இன்றைக்கி நான் பெர்மிஷன் கேட்கல. பெர்மிஷன் கேட்கலையா? ஆமாம், நேற்று உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பெர்மிஷன் கேட்டேன். ஸோ காலேஜில் ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் வெயிட் பண்ணார். பட் இன்றைக்கி நான் எதுவுமே சொல்லலை. இப்போ போய் சொன்னால் கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். நீ பேசாமல் வீட்டுக்கு வா. வீட்டுக்கா சார்? வீட்டுக்கு நான் என்ன உன்னை ரேப்பாக பண்ண போகிறேன்? அதுக்கு இல்லை சார். அப்புறம் வரணுன்னா வா, இல்லைன்னா வேண்டாம், கிளம்பு. இல்லை சார், ஒன்றும் நான் வரேன். ஓகே, இந்த பேக்கை கொஞ்சம் பிடிச்சிப்பியா? கொடுங்க சார். ஒரு நிமிஷம். ஒன்று நான் என்ன சொல்லியிருக்கேன்? என்ன சொன்னீங்க? தனியாக இருக்கும்போது சார் சொல்லக்கூடாது. நான் வச்சுக்கிறேன் சங்கு. குட், இப்போ தான் ஃப்ரீயாக ஃபீல் ஆகுது. இதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவருடைய கையில் இருந்த பேக் எடுத்து நம்ம டேக்கிட்ட கொடுக்க, நம்ம டேவும் அந்த பேகை வாங்கிட்டு அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இவங்க 2 பேரும் அப்படியே ஒன்றா சேர்ந்து அப்படியே காலேஜை விட்டு வெளியே வராங்க. நம்ம டேவுடைய கையில் ஜங்குக்குடைய பேக் இருக்குது. ஜங்கு கையில் அவருடைய லேப்டாப், 2-3 புக்ஸ் அப்படியே கையில் வச்சிட்ருக்காரு. இப்போ அப்படியே பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிட்டு டேவ் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு போயிட்டு உள்ளே இருந்து ஒரு லக்ஸூரியஸ் பிளாக் கார் வந்து அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துகிட்டு வராரு நம்ம ஜங்குக்கு. அதை பார்த்ததும் நம்ம என்னடா இது இப்படி இருக்கு, இந்த கார் இவரோடதா, யாரோடதோன்னு நினச்சிட்டு இருந்தேன், இது கூட நான் ஃபோட்டோலாம் எடுத்தனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே வியப்பாக பார்த்துட்ருக்கா. இப்போ ஒன்று ஜங்குக் அப்படியே ஹார்ன் அடிச்சு, என்ன பார்த்துட்ருக்க, இரு. நானா? பின்ன இல்லை சார், இந்த வரேன். டாய் இல்லை இல்லை ஜங்குக், நான் வரேன். டோர் ஓப்பன் பண்ணவா? இல்லை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம அப்படியே காரில் உட்காரா. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் தேங்க்யூ. இல்லை எதுக்கு தேங்க்யூலாம், நான் ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக எனக்கு எதுனா ஒன்றுனா நீங்கள் கேர் பண்ணிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு கேர் பண்ணிக்கிறது தப்பு இல்லைன்னு தோணுது. அதுவும் ஆஸ் எ ஃப்ரெண்டாக இருக்கிறது தப்பு இல்லைன்னு தோணுது. நான் என்னை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து யாரும் கிடையாது கூட. எல்லாமே எனக்கு நானே எல்லாமே கற்றுக்கிட்டது தான். என்னுடைய கிராண்ட்ஃபாதர் தான் கொஞ்சம் எனக்கு எஜுகேஷன் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபுல் ஃபேமிலியை ரன் பண்ணுறது நான் தான். ஃபேமிலி மீன்ஸ் அம்மா அப்பா இல்லை, மற்றவங்கள ரன் பண்ணுறது நான் தான். என்ன நிறைய பேருக்கு தெரியும், பட் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கிறதே நல்லதுன்னு இப்போ தோணுது. தெரியாமல் இருக்கிறது நல்லதா? ஆமாம், நிறைய பேருக்கு என்ன தெரியும், ஆனால் ஒரு சில பிசாசங்களுக்கு என்னை பற்றி தெரியல. பட் ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி ஃபார் தட். ஏன்னா உனக்கெலாம் என்னை பற்றி தெரிஞ்சிருந்தா இப்படி என் கூட என் காரில் எனக்கு ஃப்ரெண்டாக உட்காந்துட்டு வர மாட்டேன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, உனக்கு போக போக புரியும். இதுதானா? எனக்கு ரோட் அண்ட் ரகடாக இருக்கிறது பிடிக்காது. பட்
ஒரு சில சிச்சுவேஷன்னால் நான் அந்த மாதிரி மாறிடுவேன். அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் டீப்லி ஐ வாண்ட் டு பி காம் அண்ட் ஜென்டில் வித் எவ்ரி ஒன். அது கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டுருக்கு. ஆனால் என் கூட இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக ஒரு பர்சன் இருக்கிறப்போ அது கொஞ்சம் ஈஸியாகும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் சார். கோவன்றது எல்லாருக்குமே வர செய்யும் தான். எனக்கும் கூட தான் கோவம் வரும். அது ஒரு எமோஷன் எல்லாத்தையும் மாதிரி. அது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். நம்ம பார்த்துக்கலாம். நான் இனி உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டுன்னு தான் சொல்கிறேன். பட் வார்த்தைக்கு வார்த்தை சார்ன்னு சொல்கிறேன். அது பழக்க தோஷத்தில் அந்த மாதிரி வருது. நான் என்ன பண்ணுவேன்? இதா சாக்லேட்டு சாப்பிடு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அவர் கையில் வச்சுருந்த சாக்லேட்டை நம்ம டேக்கிட்ட கொடுக்க, நல்லா அப்படியே க்யூட்டாக மென்று சாப்பிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட பேசிகிட்டே வர்றாரு. வார்த்தைக்கு வார்த்தை ஜங்குக்னு கூப்பிட்டு பழகிக்கிறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கா. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் ஒரு இந்த காஃபி ஷாப் மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி அப்படியே கார் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீ இங்கே இரு, நான் உள்ளே போயிட்டு உனக்கு ட்ரிங்க்ஸ் எதுனா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேவை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குறாரு. இப்போ நம்ம டேவை அப்படியே உள்ளே உட்கார வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு இறங்கி போக ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி ஆகுது. நம்ம டே அவர் பாட்டு அப்படியே காரில் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. அவருடைய ஃபோனை எடுக்கிறாரு. நம்ம ஜிமின் கிட்ட எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோன்ற விஷயத்த சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. பட் டக்குன்னு அவருடைய நெத்தி பொட்டில் எவனோ ஒருத்தன் கண்ணை வைக்கிறான். நம்ம டேவால் அசைய கூட முடியல. அந்த கன் அப்படியே அவருடைய நெத்தியில் ஃபீல் ஆனதும் அவருடைய ஐஸை மட்டுமே ரோல் பண்ணி பார்த்துட்ருக்காரு. பக்கத்தில் எவனோ ஒருத்தன் கன்னை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்றத கன்னை கையில் பார்த்ததும் மூச்சு வாங்குது. அவ்வளோ பயப்படுறாரு. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அந்த கை நடுக்கத்தில் கையில் வச்சுருந்த ஃபோனே கீழே விழுந்துருது. இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி அப்படியே ஸ்டாச்சுவாக உட்காந்துட்ருக்கா. இப்போ ஒன்று என்ன பர்சன் காரை விட்டு இறங்க. யாருங்க நீங்கள் தப்பான ஆளை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் உன்னை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலை. காரை விட்டு இறங்க அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே டே வர வழி இல்லாமல் அந்த பர்சனே டோர் ஓப்பன் பண்ணுறாரு. நம்ம டேவும் அப்படி கையை சரண்டர் ஆகிற மாதிரி அப்படியே மேலே தூக்கிட்டு அந்த காரை விட்டு பொறுமையாக கீழே இறங்குறாரு. அவருடைய மனசெல்லாம் ஐயோ ஜங்குக்கு சீக்கிரமாக ஏன் வந்து காப்பாற்றேன் அப்படின்ற மாதிரி தான் மனசு ஃபுல்லாக யோசிச்சுட்ருக்காரு. இப்போ அந்த பர்சன் அப்படியே டேவை கன் பாயிண்டில் அந்த காரை விட்டு இறக்கி அந்த பப்ளிக் ஏரியாவில் சென்டர் ஆஃப் த ரோடு கிட்டே கொண்டு போக, அங்கே பப்ளிக் எல்லாருமே அப்படியே நம்ம டேவை அதுமாரி வச்சுருக்கதை பார்த்ததும் அவங்களுக்குள்ளே அப்படியே ஒரு குசுன்னு பேசிட்டு அந்த இடத்தையே ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் அந்த பர்சனால் கன்னை வச்சு பாயிண்ட் பண்ணிகிட்ருக்க அந்த பர்சனால் இப்போ அந்த க்ரௌடை கூட தாண்டி போக முடியல. அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் கன்னை பாயிண்ட் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு எல்லோரும் நவுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கிட்ட கத்திகிட்ருக்கா. பட் பப்ளிக் எல்லாருமே கொஞ்சம் பயந்து போய் பின்னாடி அப்படியே சர்க்கிளாக அப்படியே நின்றுட்டு ஒரு மாதிரி அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ டக்குன்னு பப்ளிக்கில் இருக்கிறவங்க கன்னை எடுத்து பாயிண்ட் பண்ணுறாங்க. யாருன்னா நம்ம டீவுடைய நெத்தி பொட்டில் ஒருத்தன் கன்னை வச்சுட்ருக்கானே அவனை பாயிண்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. பட் ஆனால் கையில் கன், பப்ளிக் பீப்புள்ஸ் மாதிரி இருக்காங்க. அப்படியே கையில் கன்னை வச்சுட்டு இந்த பர்சனை எய்ம் பண்ண அந்த பர்சனுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி ஸ்டன்னாகி போயிட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு சிந்தனைக்கு போக, இப்போது அந்த கேப்பில் அந்த க்ரௌடுக்குள்ளே இருந்து ஒரு ஆள் கன் எடுத்துகிட்டு நேராக இந்த பர்சன் கிட்டே வராங்க. அந்த ஆளை பார்த்த உடனே நம்ம டேவால் சுத்தமாக நம்ப முடியல. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின். அவர் கன்னை எடுத்துகிட்டு நேராக அந்த பர்சன்கிட்ட அப்படியே பாயிண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜிமின் கொஞ்சம் நேரம் அமைதியாரு, நான் எல்லாத்தையும் உனக்கு அப்புறமேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த பர்சன் அப்படியே கன் பாயிண்டில் வச்சுட்டு கன் எடுத்துகிட்டு விலகி வா
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து சொல்ல, இப்போ உடனே அந்த பர்சனும் நம்ம டேவோடைய நெத்தியிலேருந்து கன் எடுத்துகிட்டு அப்படியே நவுந்து வரான். நம்ம டே இப்போ சேஃப். அவர் அப்படியே கார் பக்கத்தில் போய் நின்றுக்கிறாரு சேஃபாக. இப்போது நம்ம ஜிமின் அப்படியே அந்த நெத்தி போட்டில் கன்னை வச்சுட்டு அவர் கையில் ஒரு வாக்கி டாக்கி மாதிரி இருக்குது. அந்த வாக்கி டாக்கி எடுத்து அவருடைய வாய் பக்கத்தில் வச்சுட்டு, சார், நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. வெளியே ரவுண்ட் அப் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போது தாராளமாக வெளியே வரலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. யார்கிட்ட பேசுகிறான், வாக்கி டாக்கி வச்சுருக்கான், கண்ணு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கா. இப்போ அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே போன ஜங்குக் கையில் காஃபியோட கூலாக நம்ம டேக்கிட்ட நடந்து வராரு. இப்போ உடனே நம்ம டேக்கிட்ட ஒரு காஃபியை கொடுத்துட்டு அவரும் அந்த காஃபி இப்படி குடிச்சிட்டு நம்ம டேவை பார்க்க, நம்ம டே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கார். அவரால் கேள்வி கூட கேட்க முடியல. அந்தளவுக்கு ஒரு மாதிரி அப்படியே பிளாங்க் ஆகிடா. இப்போ உடனே நம்ம ஜிமின் கையிலேருந்து கன்னை வாங்கிட்டு, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்னை ஃபாலோ பண்ணாதன்னு. ஃபாலோ பண்ண இட்ஸ் யுவர் லாஸ்ட் டே. என்கிட்ட ரொம்ப அறிவாளியாக நடந்துக்கிறேன்னு நினைப்போம். ஆமாம், உன்னை கொல்ல போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுறியா? ஜங்கு, தயவு செஞ்சு விட்டுறேன். நானும் அது செய்யலை. சொன்னாங்க, செஞ்சேன். அதெல்லாம் எவன் சொன்னான்னு எனக்கு தேவை கிடையாது. எனக்கு அதெல்லாம் தெரியும். நான் இப்போ ஒரு கேள்வி உன்கிட்ட கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. சின்னது. ஆமாம், நீ என்ன ஃபாலோ பண்ண? எதுக்கிட்ட என் செல்லக்குட்டி மேலே கை வச்ச? செல்லக்குட்டிங்க எதுக்கிட்ட என் மேலே கை வச்ச? அது அவன் உன் கூட க்ளோஸாக இருக்கானா? இன்றைக்கி தான் நாங்கள் ஃப்ரெண்டாகவே ஆனோம், அதுக்குள்ளே க்ளோஸாக தெரிஞ்சிட்டோமா? டே, பரவாயில்ல, நீ சொன்னதும் பப்ளிக்கும் ஒத்து போது பாரு. சார், சாரா? ஓகே, உன்னை வழி அனுப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி ஜங்கு கொஞ்சம் கூட யோசிக்கல, பப்ளிக் பார்க்குறாங்கன்னு கூட யோசிக்கல. டப்புன்னு ஒரு 4 புல்லட் அந்த பர்சன் மண்டைக்குள்ளே இறக்குறாரு. ரத்தம் தெரிக்குது. பப்ளிக்கெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் கத்திட்டு ஒரு பக்கமாக ஓடிடுறாங்க. அந்த பப்ளிக்லாம் அப்படியே பின்னாடி பேக்கப் ஆக அந்த க்ரௌடில் நின்றுட்டு இருந்தா அந்த கன் வச்சு நின்றுட்டு இருந்த பர்சன்ஸ் மட்டும் அங்கங்கே நிற்கிறாங்க. இப்போ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. இவர் என்னடா கண்ணோட நிற்கிறாரு, ஜிமின் என்னடா கண்ணோட வரான், அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கண்ணோட இருக்காங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்க நம்ம ஜங்குக் தான் அப்படியே கேஷுவலாக நம்ம டேக்கிட்ட நடந்து போயிட்டு அவர் கையில் கொடுத்த அந்த காஃபியை வந்து அப்படியே தான் வச்சிட்ருக்காரு. நம்ம டே இன்னும் குடிக்கவே இல்லை. இப்போ அப்படியே கையை லைட்டாக தூக்கி விட்டு குடிடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம டே ஒரு மாதிரி கையை தட்டி விட்டு, ஜங்குக் என்ன நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ப்ரொஃபஸர் தானே, எதுக்கும் உங்ககிட்ட கன்? சரி, அது கூட விட்டு தள்ளுங்க. ஜிமின், நீ என்ன கையில் கண்ணு? எதுக்குடா? என்னடா நடக்குதுங்க, எனக்கு ஒன்றும் புரியல. டே, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி என்னென்னா, நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாஃபியா. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபேமிலி பிஸ்னஸான அந்த ஒரு மாஃபியா வேர்ல்டுக்குள்ளேயே போகணும் அப்படின்றது இஷ்டம் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு தனியாக ஒரு பேஷன், அவர் பப்ளிக்கோடு சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தனி ஆசை. அவரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும், வெளியே போகணும், வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 தான் அவருக்கு அந்த மாஃபியா பவர் இருந்தாலும் தானாக அவருக்குன்னு ஒரு எஜுகேஷனை வளர்த்துக்கிட்டு அவருடைய ரியல் ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு தான் இந்த ப்ரொஃபஸராக வந்து இந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பார். அப்படி ஜாயின் பண்ணவர் நம்ம டேவோடைய கிளாஸ்க்கும் வந்து ப்ரொஃபஸராக இருந்திருப்பார். அன்டில் நம்ம டேவை வந்து பப்ளிக்காக ஒரு இடத்துல ஷாப்பிங் மால் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம டேவை கவனிச்சிருப்பார். லைக் அவர் ரொம்ப க்யூட்டாக சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுறது, அவங்க அம்மா கூட ஒரு இன்ட்ராக்ஷனோட இருக்கிறது, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்பவும் ஜாலியாக பேசுகிறது, அவங்க உள்ள எல்டர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம டே வந்து ரொம்பவும் சாஃப்ட் அண்ட் கேரிங்காக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்போவே மனசுக்குள்ளே ஒரு ப்ரொஃபஸராக அந்த காலேஜில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சும்மா
அந்த ஷாப்பிங் மால் சைட் போகிறப்போ நம்ம டேவை பார்த்து அவருடைய மனசுக்குள்ளே அவன் என் ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தாட் அன்றைக்கி தான் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம டேவை அன்றைக்கே நம்ம ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் இவர் இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கனால நம்ம டேவை ஆஸ் எ லவராக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட அதை சொல்லி அவரையும் அக்செப்ட் பண்ண வச்சுட்டு ஒரு லைஃப் பார்ட்னராக உள்ளே கூட்டிகிட்டு வந்தால் நம்ம டேக்கு தான் லாஸ். ஏன்னா நம்ம ஜங்குக்கு எந்த நேரம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால் அவர் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு பையன், அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்த மேலே ஆசை வந்துச்சு. அவன் என் லைஃப்பில் இருக்க வேண்டாம், பட் என் கூட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்டில்மேனாக யோசித்து நம்ம டேவை வந்து ஃப்ரெண்ட் ஆக்கணும் அப்படின்ற ஒரு பிளானை போட்டிருப்பாரு. பட் எப்படி பார்த்தாலும் நம்ம டே வந்து சிக்கியிருக்க மாட்டார். எங்கேயாவது போய் பேசலான்னா ஓடிட்டுருப்பார், இவரை பார்த்தாலே பயந்து ஓடிட்டுருப்பார். இதுதான்டா சான்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி நம்ம டே வந்து ஃபெயில் ஆனப்போ கூப்பிட்டு ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பேசியிருப்பார். அப்போயும் நம்ம டே சொன்னதும் வேண்டாம், கம்பல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பார். ஆனால் இவர் ப்ரொஃபஸருன்றதை தாண்டியும் இவர் ஒரு மாஃபியா. இவருக்கு என்ன வேணால் நடக்கலாம். இவருடைய பேஷனை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்ற ஒரு காரணத்தினால இவருக்கு ஒரு சேஃப்கார்ட்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நம்ம ஜங்குக்கை எப்போ வந்து ஒர்க் ஜாயின் பண்ணாரோ அப்போயே நம்ம ஜிமினையும் வந்து ஒர்க் ஜாயின் பண்ண வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம டே அந்த காலேஜ்க்கு புதுசு. நம்ம ஜிமின்கிட்ட நம்ம டே தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பார். அது நம்ம ஜங்குக்கு இன்னமும் வசதியாக போயிருக்கும் நம்ம டேவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஜிமின் யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கோடைய பாடி கார்ட், பட் அண்டர் கவர் மாதிரி. இப்போது ஒரு பாடி கார்ட் மாதிரியே நம்ம ஜங்குக் பக்கத்தில் வந்து நின்னா நம்ம ஜங்குக்கோடைய ஐடென்டிட்டி வெளியே தெரிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி அப்படியே மஃப்டியில் அந்த கிளாஸ் ரூமில் இருப்பார். கிளாஸ் ரூமில் சும்மா இருந்தவர் நம்ம ஜிமின் வந்து நம்ம டேவை அப்படியே ஃப்ரெண்டு பிடிச்சிருப்பார். இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஜிமின் வழியாகவே போக நம்ம ஜங்குக்கு இது இன்னமும் வசதியாக போயிடும். அதுவும் இல்லாமல் நம்ம ஜிமின் வேறு யாருக்கிட்டேயும் பேசாமல் இருந்தால் அதுவும் ஒரு டவுட்டாக வரும், ஏன் இவன் யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே நம்ம ஜிமின் எல்லாருக்கிட்டேயும் ஒரு இன்ட்ராக்ஷனோடு இருப்பார், லைக் நம்ம ஜேஹப் கூட இருந்த மாதிரி. இது எல்லாத்தையுமே நம்ம டே கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம டே ஒரு மாதிரி மண்டை குழம்பி போய், என்னடா ஒரு மாஸ்டர் பிளானோட இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அப்படியே மண்டை குழம்பி நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம டே தான் ஜங்குக் கிட்ட போயிட்டு, அப்போது ஜங்குக் நீ மாஃபியாவா? ஆமாம், பட் எனக்கு அதில் இருக்கிறதுல அவ்வளோ இஷ்டம் இல்லை. இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறீங்க? இவருக்குமே இல்லாமல் எப்படி என் கண்ணுக்கு எதிர்க்கே ஒருத்தனை எப்படி சாவடிச்சு போடுறீங்க? எப்படி? அது நான் ஆல்ரெடி இதில் இருந்துட்டேன், ஸோ எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. பட் இப்படியே எத்தனை நாள் இருக்கிறது? எனக்குன்னு ஒரு லைஃப், அது நான் கொஞ்சமாவது நார்மலாக வாழணும்னு நினச்சேன். அதனால தான் உங்ககிட்ட இப்படி கேட்டேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் யார்கிட்டே இப்படி நின்று பேசினது கிடையாது, என்னுடைய ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தனை பார்த்ததும் அவன்கிட்ட பேசணும், பழகணும், அவனை என் கூட லைஃப்பில் ஃபுல்லாக வச்சுக்கணும்னு தோணுனதே நீ மட்டும்தான். ஆனால் எனக்கு இப்போது நடந்த மாதிரி எப்போ வேணால் என்னை சுற்றி ஆளுங்க வரலாம். ஸோ நான் உன்னை என் லைஃப் பார்ட்னராக எடுத்துக்கிட்டேன்னா அது உனக்கு தான் லாஸ். நான் எப்போ வேணால் இல்லாமல் போகலாம். அதனால தான் நான் என் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்போது உங்கள் மனசில் நான் ஃப்ரெண்டாக கூட இல்லைல்ல? அது நான் உங்களை ப்ரொஃபஸரை மட்டும்தான் பார்த்தேன். அண்ட் ஜிமின், நான் உன்னை என் ஃப்ரெண்டாக பார்த்தேன், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்த்தேன். ஆனால் நீயும் துரோகம் செஞ்சிட்டல. இது துரோகம் கிடையாது. ஜங்குக்கு என்னுடைய பாஸ், அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செஞ்சு தான் ஆகணும். அதுக்குன்னு என்கிட்ட அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண, எதையுமே மறைக்கக்கூடாது, எல்லாத்தையுமே ஓப்பனாக இருக்கணும், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருக்க பழகிறாருன்னு உன்னுடைய பாஸே என்கிட்ட கூட்டி கொடுத்த. இங்கே பாருடே, நீ பேசுகிறது எனக்கு புரியுது, நீ கோபத்தில் இருக்குன்னு தெரியுது. பட் இந்த நேரம் நீ டிசிஷன் எடுக்கிறது தப்பு. அது
வேறு மாதிரி போய் முடியும். நீ நீ பொறுமையாக பாஸ்கிட்ட பேசிப்பாரு. பேசுகிறதா இனிமேட்டு என் கண்ணு முன்னாடியே வராத ஜிமன். அண்ட் சார், ஜங்குக் சார், தயவு செஞ்சு என்கிட்ட பேசக்கூட ட்ரை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிட்டுறாரு. அப்படியே நட்ரோட்டில் இவங்க எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. நம்ம டே அப்படியே வேகன்னு நடந்து போயிட்டே இருக்கா. ஓகேடா, நான் இதை எங்கேயே முடிக்கிறேன். இது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் நான் இதை செகண்ட் பார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு, ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு வேலை வந்துடுச்சு, அதனால தான் சாரி. நான் இதை சீக்கிரமாகவே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேடா, பாய். ஐ லவ் யூ ஆல்.